இன்றைக்கான சமையல் என்ன பார்த்தீங்கன்னா, சுவையான சங்கரா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி சங்கரா மீன் வறுக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம இன்றைக்கி சங்கரா மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் வாங்கிட்டோம். சங்கரா மீன் எடுத்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்துக்கணும். ஸோ உள்ளே இருக்க குடல் தோலெல்லாம் எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். சங்கரா மீனை நம்ம நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மேலே இருக்க அந்த ரெக்கை, அது மேலே இருக்க செதிலாம் நம்ம அழகாக அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். உள்ள குடல்லாம் எடுத்து போட்டுடணும். அப்போ தான் சங்கரா மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் தான், நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. ஸோ நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் வறுக்கணும். தோசைக்கல்லில் நம்ம எண்ணெயை கொஞ்சம் திட்டமான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே பார்த்திங்கன்னா, நம்ம சங்கரா மீனை நல்லா மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சின சங்கரா மீனை நம்ம எண்ணெயில் பொறுமையாக போட்டுக்கணும். ஏன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் எந்தளவுக்கு நம்ம பொறுமையாக மீனை போட்டோமோ அந்தளவுக்கு நல்லா உடையாமல் கிடைக்கும். சங்கரா மீனை ஒவ்வொரு மீனை நம்ம தோசைக்கல்லில் எத்தனை மீன் போட முடியுமோ நம்ம அத்தனை மீன் சங்கரா மீனை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். மீன் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும். திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது 4 பக்கமும் ஓரளவுக்கு மீன் வேவுறளவுக்கு நம்ம திருப்பி விடணும். ஸோ திருப்பி விடும்போது தான் மீன் நல்லா வெந்திருக்கும். மீன் பார்த்தாலே தெரியும், நல்லா ஸ்பைஸியாக நல்லா கலராக இருக்குது. ஸோ ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா வாசனையே வருது. ஸோ நீங்கள் வெளியில் சாப்பிட்றதோட வீட்டில் இது மாதிரி நல்லா மீன் வறுத்து சாப்பிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க.